சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வீரப்பன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலம், அதாவது 1997 இறுதியிலிருந்து 99 இறுதி வரைக்கும் 2 ஆண்டு காலம் அதிகமாக அவர் தங்கி வாழ்ந்த பகுதி சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கிற சிக்கரசம்பாளையம். அதை விட்டிங்கன்னா பெரியகுளம், அதுக்கடுத்து புளியங்கோம்பை, இந்த 3 ஊரை ஒட்டிய காட்டுப்பகுதி. இந்த 3 ஊருமே மொத்தம் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் தொடர்ந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போக முடியாது. அந்த மாதிரியான நிலவியல் அமைப்பு இருக்குது. சிக்கரசம்பாளையத்துக்கு அடுத்து ஒரு மேட்டான பகுதி, அந்த பகுதிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பெரியகுளம், அதுக்கு அடுத்தது புளியங்கோம்பை. இந்த 3 ஊருக்கும் நேரடி போக்குவரத்து கிடையாது. 3 ஊருமே சத்தியமங்கலம் வந்து அதிலிருந்து உள்ளே போகிற மாதிரியான நில அமைப்பில் இருக்கிறது. இந்த 3 ஊர்களை ஒட்டி இருந்த காட்டுப்பகுதியில் தான் இந்த காலகட்டத்தில் வீரப்பன் தங்கியிருந்தார். இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிற பெரும்பாலான குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், பெற்றோர்கள் எல்லோருமே காட்டுக்குள்ளே போய் 1 நாள் 2 நாள் 1 வாரம் வரைக்கும் வீரப்பனோடு தங்கியிருந்து விருந்து சாப்பிட்டு வந்தது. பொருளாதாரத்தில் மிகவும் பலவீனமாக இருந்த காலம் அது. அதே மாதிரி தமிழ்நாடு விடுதலைப்படை, தமிழ்நாடு மீட்பு படை, இந்த அமைப்பை சேர்ந்த தோழர்கள் காட்டுக்குள்ளே போய் களம் அமைத்தது அந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வீரப்பன் அங்கே எப்படி வந்தார், எப்படியெல்லாம் பழகினார், எப்படியெல்லாம் அந்த மக்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தார், எந்த மாதிரியான நடவடிக்கைகளை அவர் செஞ்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறத அந்த பகுதியில், அதாவது பெரியகுளம் பகுதியை சேர்ந்த ஆறுமுகம், சண்முகம், ஞானசேகரன், இந்த 3 பேரும் இந்த நேர்காணலில் சொல்ல இருக்கிறாங்க. ராஜகுமார் கடத்தப்பட்ட இந்த நேரத்திலும் சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரன் 2 பேருமே, சந்திரகவுடா 2 பேருமே ஞானசேகரை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஞானசேகரனை நான் பார்த்து அவரை உங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறது சரியாக இருக்காது. என்னுடைய பத்திரிகையாளர் அப்படிங்கிற பணியை கடந்து உங்களுக்கு உதவி செய்கிறதா வந்துடும், அதுக்கு நான் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன், என்னால் அந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வெவ்வேறு விதங்களில் சந்தித்து பேசியிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ஞானசேகர், ஆறுமுகம், சண்முகம் அப்படிங்கிற இந்த 3 பேரும் கடந்த வாரம் நான் நேரில் சந்தித்து 1998-99 காலகட்டங்களில் அந்த பகுதியில் வீரப்பன் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதை பற்றி ஒரு நேர்காணல் எடுத்திருந்தேன். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக எடுக்கிறது சரியாக இருக்கான்ட்டு 3 பேரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு இந்த நேர்காணல் எடுத்திருக்கேன். இந்த நேர்காணல் 4 பகுதிகளாக வருது, தொடர்ந்து பாருங்கள். இதில் சண்முகமும் ஞானசேகரனும் ஒரு செய்தி சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் சேதுமணியும் வீரப்பனோடு இருந்தார் அப்படின்ட்டு. எனக்கு சந்தேகம் தான், சேதுமணி அப்போ இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா சேதுமணி 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் போனார் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அவங்க நாங்கள் பார்த்தது சேதுமணி தான் அப்படின்னு சொன்னதுனால பின்னால் நான் வெளியில் வந்ததுக்கு பிறகு அந்த காலகட்டங்களில் அமைப்பில் தொடர்பில் இருந்த பல தோழர்களை நான் ஃபோனில் கூப்பிட்டு பேசும்போது அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அவங்க தங்கியிருக்கிற அந்த பகுதியில் சின்னதுரை அப்படிங்கிற ஆண்டிமடம் பகுதியை சேர்ந்த ஒரு தோழர் அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் தான் ஒரு சேதுமணின்னு சொல்கிறாங்க. அவருடைய பேர் சின்னையா அப்படின்னா அந்த பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட நபர். அவர் தான் இவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சண்முகமும் ஞானசேகரனும் சேதுமணி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் சேதுமணி அல்ல, அவர் சின்னையா அப்படிங்கிற பேரில் வீரப்பன் குழுவினரோடு தொடர்பில் இருந்தவர் அப்படிங்கிறத மாற்றிக்கங்க. இந்த ஞானசேகரன், சண்முகம், ஆறுமுகம் 3 பேருமே காட்டை ஒட்டி இருக்கிற பகுதியில் குடியிருக்கிறவங்க. வனத்துறையினுடைய எல்லையிலேயே சண்முகத்தினுடைய தோட்டமும் ஞானசேகரனுடைய தோட்டமும் இருக்குது. அதிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஆறுமுகம் தங்கியிருக்காரு. வீரப்பன் அவர்களோடு அந்த காலகட்டத்தில் எப்படி பழகினாங்க, என்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலேருந்து காடுகளை பற்றியும் காட்டில் உள்ள விலங்குகளை பற்றியும் நிறைய தரவுகளை சண்முகமும் ஞானசேகரன் சொல்கிறாங்க. இந்த வீடியோ 4 பகுதியில் வருது, தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த காட்டு பகுதிக்கு எந்த காலகட்டத்தில் வீரப்ப வர்றாருங்க? நீங்கள் எப்போ பார்க்குறீங்க? எனக்கு முதல் 1996 96 நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ வீரப்பன், சேத்துக்குடி, மாதேஷ், ரங்கசாமி இவங்க 4 பேர் இருந்தால் இருந்திருப்பாங்க. பேபி இருந்தா அப்படியா? இல்லை, பேபி இல்லை. இந்த 4 பேர் தான். 4 பேர். அன்புராஜ், அப்பர்சாமி, தங்கராஜ் எல்லாம் இருந்தாங்க. கடைசியாக வந்தது அவங்க அதுக்கு பிறகு வர்றாங்க. 97 அப்போங்க. 97 அவங்க வர்றாங்க. 96 வரும்போது நீங்கள் எங்கே பார்த்தீங்க? தோட்டத்தாங்க. நம்ம என்ன லாஸ்ட் தென்னமரம் தெரியுது பாருங்க. ஆமாங்க, சந்திரங்காட்டுக்கு உங்கள் காட்டுக்கு இடையில அடுத்தது நம்மளது ஒரு தோட்ட குறுக்கு இருக்கு. இங்கே தான் பார்க்குறீங்க. சந்திரன் தோட்டத்துக்கு ஒரு தோட்டம் இணையில வந்து பொன்னிசாமி காடு, அதுக்கு இனப்பங்குது ஞானசேகர் கொடுப்பது. ஞானசேகர் இங்கே வர்றாங்களா? நீங்கள் காட்டுக்குள்ள? இல்லை, இங்கே வர்றாங்க, அவங்க வர்றாங்க.
என்ன கேட்குறாங்க? உணவுப் பொருள் தான். உணவுப் பொருள் என்னங்க, புழுதாணி, கம்மஞ்சோறு ஏதாவது இருக்குது அப்படின்னு. அது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8-8:30 மணி இருக்குங்க. அது வரையில அந்த மேலே அந்த பாடி இருக்குது பாருங்க, அங்கே ஒரு இது தெரியுது பாருங்க, அங்கதான் இருந்திருக்காங்க. கரடிப்பாடி அது மேலே இருந்துட்டு இரவு வர்றாங்க. ஆமாங்க. பசி ஒரு 8 மணிக்கு வர்றாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்தாங்க கம்மஞ்சோறு தாங்க. அப்போ அன்னைக்குமே வாங்கிட்டு போயிட்டு இங்கே சாப்பிடல, வாங்கிட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிடுறாங்க. மற்றபடி பொருள் எதுவும் வாங்கி கொடுக்க சொன்னாங்களா? இல்லைங்க, அது 97ங்க. அது ஒரு வருஷம் போய் தான். ஒரு வருஷம் போய் அதுவேளை இங்கே தான் இருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து மக்கள் தொடர்பு ஜாஸ்தி. இங்க இல்லைங்க, இருந்திருக்காங்க. நம்ம வண்டி அப்புறம் ஸ்டேண்ட்ல தானே ஓடிட்டு இருக்குதுங்க. கார் இது கார் அங்கதான் இருப்பது. அதுக்கப்புறம் 97 அந்த சந்திப்பு வீட்டுக்கே வந்துறாங்களா? அப்போ வந்து என்னன்னு நம்ம காடெல்லாம் நிறைய ஓடிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம கம்யூனிக்கு படிக்கிற ஒரு 8 குடும்பம் ஓடிட்டு இருந்தாங்க இங்க. ஆமா. அப்புறம் அவங்களே வந்து வர சொன்னாங்க அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் வந்து அப்போ 97 எல்லாம் வர்றாங்க, வீட்டுக்கு வராங்க. ஆமாங்க. தொடர்ந்து அப்புறம் உங்க பயணம் வந்துருது. பயணம் வந்துருதுங்க. சந்திரன் வந்து 97 ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருது. ஆமாங்க. 97 சந்திரா உள்ள ஆடு இருக்குதுங்க, மாடு இருந்து மேய்ச்சிட்டு இருக்கிற. அப்படி அப்போ லிங்க் ஆகுது. கோயில் பூசாரி வேற சந்திராவோட சாத்திரக்காம கோயில் ஒண்ணு இருக்குங்க முன்னாடி. என்ன கோயிலுங்க? மாரியம்மன், அங்காளம்மன் கோயில். அங்காளம்மன் சாத்திரக்கோம்பை அங்காளம். அதுக்கு அவரு தான் பூசாரி. ஆமா, இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ முறை இப்போ வருஷம் ஒருத்தருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த முறையில சந்திரன் பூசாரி. அப்ப சந்திரகவுடருக்கு நல்ல தொடர்பு வந்துருது. அப்ப தொடர்பு வந்துருது. செலவு காசு இல்லைங்க அப்ப வீரப்பனுக்கு. சந்திரகோட பூச காசு தான் வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு செலவுக்கு. அந்த கோயில்ல பூச காசு தான். கஷ்டகாலம் தான் இன்னைக்கு. அன்னைக்கு வீரப்பனுக்கும் பொருளாதாரத்துல ரொம்ப ஒண்ணும் இல்ல. அப்புறம் மல்லி இருந்தது, செந்த மல்லி, குண்டு மல்லி. அதை கொண்டு மார்க்கெட் போட்டு வந்து அப்புறம் வருமானத்துக்கு வழி வேணுங்க, அளவான வருமானம். அப்புறம் ஆடு மாடு மெயின். எல்லாருக்கும் அந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஆடு மாடு இருந்தது. ஆடு மாடு சந்திரகவுடா சம்பாத்தியத்துல தான் இவங்க சாப்பிட்டு அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும். ஏன்னா மலிப்பு பரிசு கொண்டு போய் போட்டு டிவி ஷோ, ஒரு புது டிவி ஷோ வாங்கி பாவம் நல்லா ஆர்வமா சைக்கிள் போனவே டிவி ஷோ வாங்கி ஓடிட்டான். நல்லா ஆர்வம். கோயிலில் பூசாரி. அப்புறம் அந்த காசை வச்சு அப்படியே கொஞ்சம் சிரமத்தில் ஓடி தெரிஞ்சு. சந்திரகவுடா கூட பிறந்தவங்க எத்தனை பேருங்க? கூட பிறந்தவங்க ஒரு புள்ள 3 பசங்க சந்திரனோட சேர்த்து. பொண்ணு அக்கா. ஆமா அக்காங்க. அது பேர் கடவு, புது பேர் கடவு. ஏன்னா அங்க ராஜகுமார் கடத்தப்பட்ட நேரத்தோட அவங்க அக்கா ஒருத்தர் அங்க இருக்கிறதா சொல்லுவார். ஆமா ஆமா. அங்க கல்யாணம் தங்கவேலு. பெரியவர் வந்து தங்கவேலுங்க. அவர் EB-ல கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப இருக்காரா? இல்லைங்க, அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இன்னொருத்தர் வந்து சின்ராஜ் ஒரு அவர் இருக்காரு. அவரு கல்யாணம் ஆயிட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சந்திரகவுடா தாத்தா ஆயிட்டார். பெரியவருக்கு இந்த இறந்து போனவருக்கு குழந்தைங்க 2 பிள்ளைதான். அவருக்கு பிள்ளைங்க. இதுதான் சந்திரகவுடாங்க. அவங்க அப்பா அம்மா நான் பார்க்கும் போதுலாம் இருந்தாங்க. சிவனப்பன் சந்திரகவுடா அந்த 2004ங்கிற போது இருக்கிறாரு. சின்னம்மா அவங்க அம்மா. அந்த அம்மா இருந்து இப்ப இருக்கிறாங்களேன்னு தெரியல. சந்திரன் இறந்ததுக்கு பின்னாடி தான் இவருக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு விட்டாலாம் நோய் வாய்ப்பட்டு இறந்துட்டார். சிவனப்பா அப்பா பேரு, அம்மா பேரு சின்னம்மா. 2 பேருமே இல்ல. அந்த அம்மா இருக்குதா இல்லையான்னு தெரியல, கரெக்டா தெரியல. அங்க சிக்கரசம்பாளையம் ஊர்ல இருந்தாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் என்ன தெரியல, போயிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் போயிட்டாங்க. இன்னும் சின்ராஜ் கல்யாணம் ஆயிடுச்சு. யாரு நம்ம இதுல வெள்ளிங்கிரி ஆஃபீஸ் இல்லையா, அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான். சின்ராஜ் புள்ள, சந்தனோட அண்ணன் புள்ள கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப சந்திரகவுடா அவருடைய சப்போர்ட்ல தான் இவங்க இங்க இருந்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்துல வக்கீல் கிருஷ்ணசாமி இஷ்யூ வர்ற வரைக்கும். அது வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் நெட்ரிகன் பண்ணீங்களா, யாரோ வந்துட்டு போனாங்களா, அப்புறம் அந்த டிமாண்ட் வருதுங்களா. 98 அதான் கடைசி சந்திரன் இங்க வந்து 98ல. அப்புறம் அந்த அதான் ஆசிரியர் நெட்ரிகன் பண்ணி ப்ரொஃபசர் கிருஷ்ணசாமி அதோட கடைசிங்க. ஆனா கடைசியில் இந்த கேங்கு எஸ்டேப் தெரிஞ்சு அவங்க இங்க இருக்காங்கன்னு சொல்லி, ஆசிரியர்ல இருக்கான்னு சொல்லி அது ஃபயரிங் ஆச்சு பாருங்க. ஆமா, மிச்சிப்பாளியில ஃபயரிங் நடந்தது. ஆமா, அதான் கடைசி இங்க சந்திரன் போனது வந்தது.
இங்க அதுக்கப்புறம் வெளி உலக தொடர்பு வெளியே இந்த பக்கம் வரல. நொச்சிப்பாளையில ஃபயரிங் ஆகுதுங்க. அந்த சமயத்துல வந்து அங்க வந்து வீரப்பனும் சேத்துக்குழி யாரும் இல்லை, சந்திரகவுட பாக்குறதுக்கு இங்க வந்துட்டாங்க. ஆமா, அங்க நடக்கும்போது அங்க ரங்கசாமியும் firing மாதேஷ் தான் இருக்காங்க. யாரும் இல்லை. இங்க இந்த தேங்கில் வாரக்கடி இந்த இதுக்கடி தான் தங்கி இருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு வந்து வீரப்பன் சேத்துக்குடி இங்க இருக்காங்க, அங்க ஃபயரிங் ஃபயரிங் நடந்துருது. அது சாப்பிட்டு அந்த அலுமினிய தட்டை கழுவுற போது நழுவி விழுந்துருது. அந்த இதையை வச்சுட்டு தான் ஃபயர் பண்றாங்க. அதிரடிப்படை அதிரடிப்படி காளிதாஸ் டீம் தான் அந்த இதில் கொடுத்து. அது எல்லாமே அந்த புளியங்காமிலேருந்து அவங்க அப்படி போனது. புளியங்காம அந்த மடுவு பேர் என்ன, தொட்டி மடுவு, ஆசாரப்பாறை, ஒரு மாமடுகு இருக்குதாங்க. மாமடுகு, அது மாமடுகு, குதிரைமடுகு மாமடுகு, அதுக்கு பேர். அதை தாண்டினோன்னு ஆசாரப்பாறை அந்த வழியாத்தான் கூட்டிட்டு போனது. இங்க இருந்து அப்படி போய் அங்க தங்க வச்சிருந்தது. தங்க வச்சுட்டு சந்திரகவுட பாக்குறதுக்கு வந்து இவங்க வர்றாங்க. அப்போ வந்து சந்திர பப்ளிக் ஆகல, கேங்கோட போகல. வெளி உலக தொடர்புல இருக்கிறாங்க. யாருங்க, நம்ம சென்னிப்பனும் இவங்க எல்லாம் மெக்கானிக் அதுக்கப்புறம் உள்ள போன சந்திரகோட வெளியே 98 கரெக்டா என்ற கல்யாணம் 98 21/5 நினைக்கிறேன். கரெக்டா ஞாபகம் 21/5 வந்து போறா. அப்படி ஏப்ரல்ல கடத்துறாங்க, மே மாசம் போயிடுறாங்க. அதோட சந்திரன் வந்து அவங்களோட ஐக்கியமாயிடுறாங்க. அதோட இங்க தொடர்பு விட்டு போயிடுது. அதுக்கு பிறகு சந்திரன் இங்க வந்திருக்காங்களா? 98 ராஜ்குமார் கிட்னாப்பிங் வந்து 2000 99 வந்துட்டாங்க. 99 கடைசிங்க இங்க வர்றாங்க மறுபடியும். ஆமாங்க. அப்பதான் வந்து இவங்களுக்கு எல்லாம் அந்த 6 செட்டு யானை தந்தை கொடுக்கறது. உங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க? சந்திரன் எனக்கு ரொம்ப தெரியுங்களா, ரொம்ப பிரியருங்க. சந்திரன் ஏற்கனவே தெரியும். இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடியே சந்திரனும் தெரியும், சென்னிப்பனும் தெரியும். ஓ, காட்டுக்குள்ள போனவங்க. அப்புறம் லிங்க் எடுக்குங்கிற போது இப்ப இவர் பழைய லிங்க், அப்புறம் புதுசா அங்க வரையில இதே மாதிரிதாங்க. அங்க ஜவஹர் சொல்லி விடுறாங்க நம்ம கிட்ட. இவர்கிட்ட சொல்லி இல்லைங்க, இன்னொரு நம்ம இறந்துட்டாங்க, 2 பேர் இறந்துட்டாங்க. ராஜேந்திரன், கோவிந்தன் 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்க நான் கார் ஸ்டாண்ட்ல இருக்கிறேங்க. அவங்க வந்து சொல்றாங்க என்கிட்ட, நீ வாப்பா கொஞ்சம். ஆனா லிங்க் வந்து அவங்க யாரு சொன்னது நம்பலீங்க. உங்க வீட்டு வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னு. இல்ல நீ வந்தே ஆகணும்னு சொல்றாங்க, சந்திரன் தான் சொல்லி விட்டான் அப்படின்னு. சரி வரேன்னு போட்டு, அதான் மார்கழி சரியான பணி அந்த வருஷம் 99. நான் ஸ்டாண்ட்ல இருக்கிற, சரி வரோம்பா அப்படின்ட்டு. அப்புறம் வந்தாங்க. அப்புறம் நம்ம தனியா கூட்டு போய் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. தந்தா இருக்கு, தந்த சப்ஜெக்ட் இவங்கிட்ட இது பண்ணி வரல, இவங்கிட்ட வரல, எங்க கிட்ட தான் தந்து கொடுத்து. ஞானசாரிட்ட என்ன சொல்றாங்க? என்ன சொல்றது, நம்ம எம்பி அந்த கிட்னாப்பிங் ஒரு முன்னாள் எம்பிங்க ஒரு இங்க. ஆமாங்க, இங்க இல்லைங்க, ஏதோ ஒரு பக்கம் நினைக்கிறேன். இந்த மாதிரி வண்டி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி போலாமே, தைரியமா போறீங்க. 15 நாள் 8 நாள் கழிச்சுங்க. அன்னைக்கு சந்திச்சதுல இருந்து 8 நாள் கழிச்சு 8 நாள் கழிச்சு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம். 9வது நாள் இந்த கொம்பு சிக்கியாச்சு. உங்களோட யார் வந்தா? என்னோட வந்து வீரப்பன், சேத்துக்குழி வரல, சேதுமணி, சந்திரன். சேதுமணி அப்ப இருக்கிற அப்படிங்க 99 இருக்கிற அப்படி. சேதுமணி, வீரப்பன், சந்திரன் 3 பேர். 99 இருக்கிற டிரைவர் எல்லாம் கிடையாதுங்க. அன்னைக்கு செல் போடுதா போயிட்டு வேண்டாப்பா அப்படின்னு போட்டு என்னத்த வரப்போ சேதுமணி இருக்கிற அப்படி. ஆனா பப்ளிக்கு அந்த அளவுக்கு அறிமுகமான முகமா தெரியல அந்த காலகட்டத்துல. அதுக்கப்புறம் தானே அப்புறம் ஒரு சிவ பார்த்துட்டு அப்புறம் யாராரு அப்படிங்கறது பார்க்கல சேதுமணி தெரியுது. வந்தாச்சு. மார்ச் நாளா 2வது நாள் நினைக்கிறேங்க. இவங்க எங்கேயோ போய் உடையிருப்பாங்களா இருக்குது. நம்ம கோவிந்தராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர், ராஜேந்திரன் 2 பேர் பிவி லாஜ் போய். யாரு, நம்ம ஊருக்காரங்களா? ஆமா ஆமாங்க. அந்த ஆனைக்கொம்பு 6 ஜோடி கொம்பு இருந்துச்சுங்கள. எங்க இருந்து நீங்க புறப்படுறீங்க கார்ல? இங்க இருந்தாங்க, தோட்டத்துல இருந்து. இங்க இருந்த இதெல்லாம் தடை சரியில்லைங்கப்பா. அந்த ரோடு சரியா இருக்கு. சந்திரன் தோட்டத்து வழி, சந்திரன் தோட்டம் இருந்து அப்படியே சிக்கரசம்பாளையம் போய் சத்தியமங்கலம். இதுல போனாக்கா நம்ம வண்டி வந்தாக்க தெரிஞ்சிருமே, நம்ம ஊருக்கார வண்டி தெரிஞ்சிடும். அதுல போய் சத்தியமங்கலம் போய் தான் போறீங்க. ஆமாங்க. சேத்துக்குடி இல்லாம வீரப்பன் உங்களோட கார்ல வர்றாரு. வீரப்பன், சேதுமணி, சந்திரன் 3 பேர் கூட வர்றாங்க. இன்னொரு ஆள் ஒரு பெருசு. அந்த கட்டத்துல தமிழ்நாடு விடுதலை படை அமைப்பை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. சேதுமணி தான் இருந்தா.
சேதுமணி இவங்களோட ரொம்ப இதாக இருந்தாங்க. அவங்க குரூப் தனியாக இது பண்ணிருந்தாங்க. வெளி வரையில் வந்து அவங்க யாரையுமே கூட்டிட்டு வர்றாங்க. சேதுமணியோட சரி, இவங்க 4 பேர் தான். இவங்களால ஆரம்பிட்டு யாரு தமிழ்நாடு விடுதலை படையோ மீட்சி படையோ இவங்களை யாரையும் வெளியே கூட்டிட்டு வர மாட்டாங்க. உங்களை அடையாளம் பாக்குறது, ஆமா, ஆமா. நீங்க எந்த இடத்துல சந்திக்கிறீங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க தெரியாது. அவங்க உள்ளேயே ஃபாரஸ்ட்குள்ளேயே வச்சுட்டு இவங்க 4 பேர் மட்டும்தான் வருவோம். அந்த மாதிரி போயிட்டு எத்தனை மணிக்கு இங்க இருந்து கிளம்பி இருப்பீங்க? ஒரு 8 மணி இருக்குங்க. இங்க இருந்து கிளம்பியாச்சு. ஆமாங்க. திருப்பி வர்றது 9:30 மணிங்க. 1 மணி நேரத்துல போயிட்டு வந்துட்டீங்க. ஆமாங்க, பக்கம் தானுங்க. போய் பாட்டு வந்தாச்சு. இது செட் ஆகாதுன்னு விட்டாரு. செட் ஆக 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே செட் ஆகாது, வேண்டாம் அப்படின்ட்டு கருங்கள் ஆயிடுச்சு. இல்லைங்க, அது இடம் வந்து அது கொஞ்சம் டவுன் ஓட்டின்னா பஞ்சாயத்து வீடு வந்து முன்னாடியே இருக்குது. ஃபாரஸ்ட்லேருந்து வந்தாலும் ரொம்ப தூரம் வரும். மக்கள் நடமாட்டம் தோட்டத்தில் ரோடு சரி இல்லைங்க, கார் போகாது. நம்ம அந்த எம்பி தோட்டத்துக்குமே அந்த இன்னைக்கு ரோடு நல்லா இருக்குதுங்க. அன்னைக்கெல்லாம் வந்து பைக்கில் போனால் கூட முள்ளுக்கெல்லாம் அடிக்குங்க. அந்த மாதிரி இடம். அந்த மாதிரி அதனால ப்ரோக்ராம் கேன்சல். அதுக்கு முன்னாடியே நாங்க பார்த்துட்டு வந்து சொல்றோம். நானும் ராஜேந்திரன் உங்களை பாக்குறதுக்கு இவங்க போன மேட்டர் எங்களுக்கு தெரியாது. உங்களை ஒரு கட்டத்துல எங்களை வந்து நோட்டம் பார்த்துட்டு வர சொன்னாங்க. நாங்க போய் அங்க இது பண்ணி எதுவுமே பேசி மேக்கப் பண்ணி டீ எல்லாம் கொடுத்தாங்க. இது பண்ணிட்டு அந்த லொகேஷன் என்னமோ அதை வந்து சொல்றேங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் இவங்க போனது எங்களுக்கே தெரியாது. ராஜேந்திரன் வண்டி நல்லா ஓட்டுவாங்க அப்பவே. ஆனா அவனை கூப்பிடு, என்ன சரி அவனை கூப்பிட்டுலாம் நான் சந்தானம் கேட்டேங்க. இல்ல வேண்டாம், நம்மளே போய்க்கலாம் அப்படின்ட்டு. உங்களை வந்து பாக்குறது எங்க வீட்டுக்கே வராங்களா? இல்லைங்க, ஜவஹர் தோட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது இதே மாதிரி ஃபாரஸ்ட் ஒட்டுன தோட்டம். இது நேர ஒரு பெரிய மரம் அங்கதாங்க. அங்க ஆமா, அது வந்து ஒரு 18 ஏக்கராங்க ஒரே இது. அது ஃபாரஸ்ட் தாண்டோடனே அவர் தோட்டம். அங்க வந்துடுறாங்க. ஜவஹரை பார்த்துட்டு தான் உங்களை வர சொல்லுவாரு. ஆமாங்க, ஜவஹர்கிட்ட சொல்லி விட்டு ஜவஹர் வந்து என்னை கூப்பிட்டு வர. ஏன்னா என்னோட தோட்டம் இன்னும் கொஞ்சம் உள்ள வரும். உள்ளது தள்ளி இருக்கு. ஆமா, தள்ளி வரும். உங்களை சந்திக்கும் போது சந்திரன் மூலமா காட்டுக்குள்ள வந்துடுறீங்க. ஆமா, காட்டுல தான் சந்திக்கிறேன். ஜவஹர் காட்டுக்குள்ள. என்ன அவங்க கோரிக்கை என்ன வைக்கிறாங்க? அது என்ன வீடு இந்த சாமானம் தாங்க, மளிகை சாமான, சாப்பாடு ஐட்டம் தாங்க. வேற எதுவும் இல்லை. அப்புறம் காசு இல்லையா எடுத்து அந்த டைம்ல. அப்பதான் வந்து காசுக்கோசரம் அதை கொடுக்குறாங்க. 6 செட்டு வச்சிருக்காங்க. வச்சிருக்கிறாங்க, உள்ள வச்சிருக்கிறாங்க. அதை வந்து நான் தான் போய் நானும் இன்னொருத்தரும் போய் பார்த்துட்டு வரோம். உள்ளுக்குள்ள லைனுக்குள்ள தான் இருக்குது. அப்புறம் அது எங்கேயே இருக்கட்டு. அப்புறம் சாமானை வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் மறுச்சனைக்கு தான் அதை எடுத்துட்டு வந்து கொட்டை வயலில் போட்டு வைக்கிறேன். ஏன்னா அந்த கவிச்சி அடிக்கு யானை வந்து அது இது ஃப்ரெஷ் பீஸாட்டு இருக்கு. ரத்த இதெல்லாம் லேசாக இருந்தது. சரி, நாய் வெளியே வச்சிருந்த நாய் ஏதாச்சும் பறைச்சு இது பண்ணிடு அப்படின்ட்டு கொட்டை வயலுக்குள்ள போட்டு மேலே தென்னை மட்டையை போட்டு இது பண்ணி வச்சோம். இது விற்பனைக்கு யார் மூலமா கொண்டு போறது? இவங்களே ஏதாவது அடையாளம் இல்லை, எங்களை யாரோ ஒருத்தர் பிடிச்சி விற்க சொல்றாங்க. எங்களுக்கு அதில் அனுபவம் இல்லை. ஒரு பார்ட்டி வந்து பார்த்துட்டு 1 கிலோ 2000 ரூபாய்க்கு கேட்டுட்டு போச்சு. வீரப்பங்கிட்ட சொன்னங்காட்டிக்கு இது என்ன யானைத்தான் கொம்புன்னு நினைச்சிட்டானா இல்லை மாட்டு கொம்புன்னு நினைச்சிட்டானா? 2000 ரூபாய்க்கு அவன் தருவா, அவனை போச்சல அப்படின்னு பேசி. எவ்வளவு இருக்கு அப்ப விட? 56 கிலோங்க மொத்தம். 56 செட்டு சேர்ந்து 56 கிலோ. திரும்ப மட்டும் இவருக்கு மேலேங்க இல்ல, அந்த ஒரு செட்டு மட்டும் கொஞ்சம் இது. அந்த ஒரு செட்டுமே வந்து 11 கிலோ தான் வந்து. அதுதான் பெருசு இருக்கிறதுல பெருசு. மற்றதெல்லாம் இல்லை, பிஞ்சுன்னா இவ்வளவு நீளம் ஒரு 1.5 அடி 2 அடி அந்த லென்த்ல தான் இருந்து. ஒண்ணு மட்டும் ஆளாயிரம். இது அப்புறம் அடுத்து என்ன பண்ண? அடுத்து அந்த கேப்ல இவங்க போறாங்க. இந்த லிங்க் இருக்குது. இந்த லிங்க் தனி, எங்க லிங்க் தனி. இவங்க பகல் லிங்க். இவங்க பகல்ல நெல்லிக்காய்க்கு எதுக்கு ஏதாச்சும் போனேன். ராமர் போலின்னு இருக்குங்க. ராமர் போலி அதுக்கு பக்கத்துல அட்டனை போய் கொண்டு பேசிட்டு கையெழுட்டு இருந்தாங்க. அவர் மாதிரி சந்திரன்னு அவருக்கு சின்ன வயசுல தெரியுங்க. அவர் மாடு மேய்ப்பாரு, ஆடு மேய்ப்பேன், அது பழக்கம். அப்புறம் அவர் மட்டும் வந்தாரு, பார்த்து அப்புறம் எல்லாம் பேசினாரு. நீங்களா இருமுக எல்லாத்தையும் பேசிட்டு சரி வாங்க அண்ணன் கூப்பிடுச்சு. சரி சந்தோஷமா போச்சுண்ணா. நான் பார்த்து இல்லையே சந்தோஷமா போனோன்னு கொண்டு வந்தாரு. பேசி முறைக்கு நல்லா ஜம்முன்னு சேர்த்துக்குள்ள கோயந்தானே இவர் எல்லாமே பார்த்தா 9 பேர் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பேசிட்டு 3 நாள் அவங்களோட 3 நாள் அங்கேயே ஆல்ட் பண்ணிட்டேன். ஆடெல்லாம் அது அப்போ ஆடு அப்பா வைக்குங்க. அது கொஞ்ச நாளைக்கு நீங்க அந்த ஏதாச்சும் நெல்லிக்காய்க்கு போயிட்டு வரலாம். சீசன் அதிகமாக இருந்திருக்காங்க. ஏதாச்சும் இவங்க போன இடம் வந்துங்க இன்சைடு கீழே வந்து கல்லுரும்பு.
அது எப்பவுமே தண்ணி வத்தாது. ரைட் சைடு வந்து கல்லூர் நடுவால வந்து அட்டனி தாட்டுன்னு அது எல்லா மிருகம் தாண்டது. லெப்ட்ல வந்து கல்கட்டு தண்ணி, அது நேரம் இருந்தது. தண்ணி பிரச்சனை இல்லை. ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள எப்படி நான் ஏறுறாங்கனாக்கா இவங்க வந்து இந்த மேட்ல இருந்து பாத்துட்டாங்க. யாரா பாக்க நம்மள இவங்க எதோ பார்த்து கை காட்டிட்டு இவங்க வந்து அந்த மரத்துல அங்க மரத்துல நெல்லிக்காய் இருக்கு, அங்க போன மரம் இருக்கு, இங்க போன மரம் இருக்கு அப்படின்னு இவங்க இது பண்ண அவங்க நம்மளை தான் பார்த்துட்டு அங்க ஆள் நிக்குது என்னமோ பார்த்துட்டு அவங்க சரி அவங்க முந்திக்குவாங்களா சந்திரன் பாத்திரம் கண்டுட்டோம். இவர்தான் கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ இருக்கிற நல்லா இருக்கிறாங்க, சரி போகலான்ட்டு நாங்கள் 5 பேர் போனோன்னே எங்களை நல்லா கவனிச்சாங்க. சாப்பாடு நல்லா போட்டாங்க, காஃபி வச்சுட்டு அப்புறம் சேர்த்து குடிக்க வாங்கினாங்க. எல்லாமே கொண்டு இருந்தாங்க. எல்லாம் 9 பேர் நல்லா இருந்தாங்க, நல்லா பேசினாங்க. எங்களுக்கு கடவுளவே பார்த்த மாதிரி நல்ல மனுஷன். அவர் யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டாங்க. எத்தனை ஏழைகளுக்கு அவருனா லட்சக்கணக்கான பேர் பழைக்கிறாங்கண்ணே. அவர் ஏழைன்னு பார்த்தா பணம் வந்து அள்ளி கொடுப்பாருன்னு. அவர் தெய்வம் மாதிரிண்ணே. 3 நாள் இருக்கீங்க? 3 நாள் 3 நைட்டு 3 பால் அவங்ககிட்ட இருந்தேண்ணே. வரும்போது வேலை சொன்னாங்கண்ணே. உணவுப் பொருள் இவங்க வாங்கிட்டு போய் கொடுத்தது கம்மி தான். இவங்க பூரா தலைச்சோமே, நாங்க அப்படி இல்லை, டிராக்டர் வண்டி சத்தியிலிருந்து டிராக்டர் சொன்னாங்கண்ணே. அவர் பேப்பர் ஒவ்வொரு எல்லா பேப்பரும் கேட்டாங்க. ஒரே கடையில் வாங்காத எல்லாம் மாற்றி வாங்கி எங்கள் இடத்த புழுக்கை ஷர்ட் போட்டுங்களா பணத்தை வாங்கி வச்சு மடிச்சு விட்டு தெரியக்கூட சேஃப்டியாக போய்க்கோன்னு அப்படின்னு மடிச்சு விட்டாருங்க. நான் தான் காசு வாங்கினேன். காசு வாங்கிட்டு போய் பேப்பர் வாங்கிட்டு வரேன். பேப்பரு அரிசி அதை வாங்கிட்டு திரும்ப கொண்டு போகிறேண்ணே. அவர் போனோன்னு இந்த சொல்லி விடுறத வந்து இந்த இடத்துக்கு இப்போ வந்து சீக்கடிங்க வருவாங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் வச்சுட்டு சீக்கடிச்சேண்ணே. சரி இங்கே தான் வரணும், இங்கே பார்த்துட்டே இருக்கிறேங்க. அவங்க என்ன அங்கே ஒருத்தர் போய் கூட வர 4 பக்கம் 4 பேர் வராங்க. அப்போ அதாவது நமக்கு தெரியாமல் அதை இப்போ நம்ம பின்தொடர்ந்து வந்தாலும் என்ன ஆகுது, நான் மாட்டிக்க முடியாங்க. அதனால ரவுண்டாக இருந்துக்கிறாங்க. இல்லை நாங்கள் சொல்லி கொடுத்து கூட கூப்பிட்டு வரலாம்ல, இந்த மாதிரி இங்கே வந்து குறை வச்ச இப்போ வந்துட்டு விசிலடிச்சு சொன்னாங்க, இப்படித்தான் வருவாங்க அப்படி சொன்னாங்கன்னா அப்போ அதை வச்சு அங்கே தானே பாட்டுருப்பாங்க அப்படி நாம ஏமாந்துருவேன். அவங்க உஷாராக இந்த இடத்த வந்து இறப்பாங்க. அவங்க எல்லாம் ரவுண்டில் இருக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் விசில் அடிச்சுனேன். ஒருத்தர் அப்படியே துப்பாக்கி வந்தார். இப்படி இங்கே வரலாம், இங்கே பார்த்தேன். திரும்ப இங்கே சத்தம் கிடச்சி, இங்கே பார்த்தா இங்கே ஒருத்தர் வராங்க. 4 பக்கம் 4 பேர் துப்பாக்கி வந்தாங்க. எடுத்து அப்புறம் தை நோம்பி வேறு வருதுங்க. அப்புறம் அடுத்த வாரம் வரீங்களான்னு கேட்டாங்கண்ணே. அடுத்த வாரம் நோம்பி வருதுங்க, வர முடியாதுங்க அப்படின்னேன். சரி நோம்பி எழுஞ்சி வாங்க அப்படின்னாங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து ஒரு விசில் அடித்தாவே நான் வருவோம் அப்படின்னு சரின்ட்டு வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் தான் ஆனக்கும்பலில் இவங்கெல்லாம் மாட்டிட்டாங்களே, தொடர்பில்லாத வச்சுங்க. எங்களை பார்க்குறக்கு வரையில் சிக்னலாக இது கிடையாது. ஒரு பாறை 7 மணி முன்னாடியே வந்துருவாங்களா, முந்தின நேரத்துலேயே வந்துருவாங்களா. ஷார்ப்பா 7, 7:30 வந்துருவாங்க. இவனால கேட்டாங்க பேர் சொல்லி இந்த சமூகம். ஆனா எங்களோட லிங்க்ல இருக்கிறத வந்து இவங்க கிட்ட சொல்ல, இங்கேயுமே சொல்ல. 5 பேர்த்தையும் கேட்கறாங்கண்ணா, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, என்ன விவசாயம் பண்றாங்களா, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. 5 பேர்த்தையுமே அவங்க லிங்கில் இருக்கிறான்னு தெரியாதுண்ணா. லிங்கில் இருக்கிறாங்க நம்மகிட்ட விசாரிக்கிறாங்கண்ணா. நாங்கள் எல்லாம் சொன்னால கரெக்டாக இருக்கிறாங்க. அவங்க போலீஸ் நாய்க்கு தான் வருதா அப்படிதான் ஒன்றாங்க, அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. சரி சரி. ஆனா அந்த சமயத்துல வந்து காளிதாசும் சுப்பிரமணியும் வந்து லிங்கியோட சுத்திட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இங்க சுத்தி இவர் பாத்துருக்காரு, நான் பாக்கல, இவர் பாத்துருக்காரு. ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க. கோயில பார்த்துக்கோங்க. காளிதாசு சுப்பிரமணியம் 2 பேரும் வருவாங்க. டிவி தான் 1 வரும். சும்மாவே படுத்துருப்பாங்க கோயில் கோயில்ல. ஆமா படுத்துக்காங்க. அதுக்கு மறுநாள் வந்து இங்க வந்தாங்க. நான் படுத்துட்டாங்க, இந்த மாதிரி போலீஸ் வந்துருக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கேங்கு பாத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க பாத்துட்டு அவங்க மேலையில எந்த இது இல்லை. இவங்க சார்க்கிறது நம்ம சொல்லிட்டா சந்திரன் இவர் ஸ்டேட் போலீஸ் சொன்னிட்டு அப்படிங்க, இந்த மாதிரி செட்டு கொடுத்துருக்குது அப்படின்னு. அப்புறம் அதையும் சொன்னேன், போலீஸ் எல்லாம் வந்துருக்குது, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தந்தம் உங்ககிட்ட கொடுத்த செய்தி எப்படி போலீஸுக்கு போச்சு? இவங்க 2 பேர் வந்து அப்போ இது சரக்கு இதெல்லாம் இல்லை. 2 பேர் வந்து நல்ல சரக்கு மாஸ்டர் உங்களோட இருக்க. ஆமா, அந்த 5 பேர்ல 5 வந்து 2 சரக்கு மாஸ்டருக்கு பிவி பேர்ல உட்காந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுமே வந்து அங்க ஏதோ கலந்துருப்பாங்களாட்டுக்கு போலீஸ். அவங்க தனியா இன்னொரு இன்ஃபார்மர் வச்சுட்டாங்க, பெரியசாமின்னு சொல்லிவிட்டு ஜெயசத்தியமேட்டில் இருக்கிற அப்படிங்க. அந்த ஆளுகிட்ட சொல்லி இப்போ போலீஸ் டைரக்டா நெருங்க முடியாதுல்ல. அந்த ஆள் என்ன பண்ணா அப்படி போலீஸ் கூட்டிட்டு சரி நான் வியாபாரி நான் அரேஞ்ச் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொறியில் வந்து அந்த இன்ஃபார்மர் மூலமா இவங்க பார்ல பேசிக்கிட்ட தகவல் தெரிஞ்சு அவங்க தனியா ஆள் செட் பண்றாங்க. வியாபாரிய வியாபாரத்துக்கு வர்ற மாதிரி வந்து இது பண்றாங்க. கட்டுக்க வந்துட்டாங்க. அப்ப வந்து அந்த சரி பார்க்க வர்றாங்கன்னு சொல்லி போட்டு அந்த 6 செட்டு தந்தத்தையும் எடுத்து கரும்பு தோட்டங்க 6 ஏக்கரா
6 ஏக்கரா கரும்பு, ஒரு 4 ஏக்கராவுக்கு மேலே மஞ்சள் இருக்குது. கரும்பு தூரில் வந்து ஒவ்வொரு தூருக்கு ஒவ்வொரு செட்டு உள்ள சொருகி கட்டி வச்சிருக்கு. பார்க்கணுங்களா, பாட்டி வந்தால் பார்க்கணுங்களா. அந்த புதுசா இருந்தனுடைய வாசமெல்லாம் அதெல்லாம் அப்புறம் அதுக்கு முன்னாடி அப்புறம் ஒரு வாரமா குட்டை தண்ணிக்குள்ள கிடக்குது. அந்த கவிச்சியோ மற்றது இல்லை. அதை பார்த்துட்டு போய் மறுச்சு நைட்டு வந்து இடத்த மாற்றி வைக்கிறேங்க. அந்த நைட் போய் தூக்கி வைக்கலையா, நானும் போறேங்க. உங்களுக்கு தகவல் தெரிஞ்சு? ஆமா, அது முதலே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சரி இடத்த மாற்றி வைக்கணும்ல அப்படின்னு போட்டு அந்த நைட்டு வந்து ராஜாதான் தூக்குற போகிறோம். அப்புறம் இது தூக்குற அப்படின்னு நல்லா தூக்கி குளிர் வேற, மார்கழி மாசம் சரியான பணி. அந்த இடத்த மாற்றி வச்சுட்டு வரோம். வச்சிடுறீங்க, ஆள் வந்து பாக்குறாங்க. அது ஆள் பார்த்துட்டு போன கஷ்டம், நிறைய இடத்த மாற்றி வைக்குது. பார்த்துட்டு போனாங்க போலீஸ். அதாங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த பார்ட்டி தான் வந்து 2000 ரூபாய்க்கு கேட்குறேன். அப்படி கிலோ 2000. அது செட். அதை மறுச்சனைக்கு வேற போயிட்டு சொல்ற போது இப்படி சொல்ற அப்படி இதுன்னு மாட்டு கொம்பா ஆன கொம்பா 2000 ரூபாய்க்கு கேட்கறானா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்புறம் வித்து முன்ன பின்ன பழக்கம் இருந்தா இதாயிருக்கு. அப்புறம் இவங்க அந்த பார்ல வளர்ந்து வச்சு அவங்க தனியா இன்ஃபார்மர் வச்சு அவங்க வியாபாரிங்கிற போர்வையில போலீஸ் காளிதாஸ், சேகர், பழனிவேல் 3 பேர். சரி, நீங்க வியாபாரி ஏட்டா வந்து நான் இல்லை, நான் அப்ப அந்த தோட்டத்துக்குள்ள இல்லை. ராஜேந்திரன் தான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். அப்படி எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இது வண்டியில காளிதாஸ் வந்து ராஜேந்திரனை பிடிக்க போகையில உஷாராயிட்டாரு. ராஜேந்திரன் உஷாராயி அவன் இள வயசுங்க, என்ன விட சின்ன பையன், 20 அந்த அப்ப வந்து 20-21 இருக்கு. நல்ல ஆளு. அப்புறம் இவரு இன்னொருத்தர் கோவிந்தராஜ், இவங்க 2 பேரும். கோவிந்தராஜ் தோட்டத்துல இருக்குது, ராஜேந்திர காட்டுறான். அப்புறம் இவங்க கையை பிடிச்சி கட்டல அப்படிங்கிற போது ராஜேந்திர சுப்பிரமணிய எட்டி வச்சிடுறாரு. போலீஸ் இள வயசுல எட்டி வச்சுட்டு ஓடிடுறாங்கன்னா உள்ளதான் போறாங்க. ஆனா உள்ள போய் கேங்க பாத்துருந்தா கேங்கோட போயிருப்பாங்க. இவங்க நடக்குது, கேங் வந்து இதுல வர்றாங்க, இப்படி வர்றாங்க, மலை தாண்டி அப்படி அதுல இறங்கி இதுல வந்து இப்படித்தான் போறாங்க. இவன் உள்ள ஓடிட்டான் ராஜேந்திரன். இவங்க 2 பேரு உள்ள ஓடிடுறாங்க, தலைமறை ஆகுறாங்க. அப்புறம் இப்போ உசைன் டீமு தாங்க இவங்க எல்லாம். அப்புறம் ஜீப் வருது, பொருளை எடுத்துடுறாங்க. பொருளை எடுத்துட்டு ஒருத்தர் மாட்டலையா, அப்போ வரைக்கும் நாங்கள் மாட்டல, சீனுக்கு வரல, நானும் இல்லை ஜவரும் இல்லை, தெரியாது. அப்புறம் கோவிந்தராஜோட அப்பா கிட்ட வந்து ராஜேந்திரன் கொடுத்த வீட்லயே பேசுறாரு உசைன் பாய். அவங்கள சரண்டராக சொல்லிங்க, இப்படியெல்லாம் இருக்க முடியாது, எத்தனை நாளைக்கு ஓடிட்டு இருப்பாங்க. 10 நாள் கழிச்சு நீங்க சீனுக்கு வரீங்க. அப்ப எல்லாருமே கொண்டா வருதுங்க. அவங்க 2 பேர்த்துக்கு இது, அவங்க 2 பேரும் போய் ஒரு 8 நாள் 10 நாள் இருந்தாங்கம்மா. 8 நாளும் கூட இல்ல, திருப்பூர் போயிட்டாங்க. இங்க இருந்து இது வண்டி திருப்பூர் போய் அவங்க எல்லாம் ஒரு உசைன் தான் கேரண்டி கொடுக்குறாரு. ஒரு 3 நாள் கேஸ் போட்டு இவங்க சண்முகனையுமே ஜவகரையும் கூட்டிட்டு போறாங்க. இவங்க எல்லாம் இதுக்கு இடையில வந்து புளியங்காமியில் ஆர்குட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்குற அப்படி அந்த ஆளையும் சேர்த்து தூக்கி எங்களோட கேஸ்ல போடுறாங்க. அவர் தொடர்பே இல்லை, சேர்த்து விட்டாங்க. A1 அந்த ஆள் தான், ஆறுக்குட்டி. நீங்க 5 பேர். A2 கோவிந்தராஜ், A3 நானு, A4 ஜவகர், A5 ராஜேந்திரன். 5 பேர். 5 பேர். அப்ப இவரு தொடர்பு இருக்கிறதா போலீஸ் தெரியாது இல்லைங்க. இவங்க ஜவஹரையும் இந்த ராஜேந்திரனையும் கோவிந்தராஜையும் வந்து அடிக்கும் போது இவங்க எல்லாம் அக்யூரேட்டா சொல்லிடுறாங்க. நான் எப்பப்ப போனேன், எப்பப்ப லிங்க்ல இருந்தா, இவங்க எப்படி இணைய மட்டும் வர சொன்னாங்க, எல்லாமே சொல்லிடுறாங்க. போயிடுச்சு. நாங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க, நானும் ஜவரும் எல்லாம் அவங்களே சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேரும் போறோம்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் தான் இவரு வெங்கடேசன் நேரு இதுக்கு போயிடுறாரு. சண்முகம் மாற்றத்துக்கு முந்தின நாள் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. என்னை வந்து கேட்டு போறாங்க, யாரு இதே காளிதாசன் சுப்பிரமணியம் தான் கேட்டு போறாங்க, வீட்டுக்கு வந்து கேட்டு போயிருக்காங்க. அப்புறம் எனக்கு ஸ்டாண்டுக்கு ஃபோன் பண்றாங்க, இந்த ஸ்டாண்டில் இருக்கிற இந்த மாதிரி போலீஸ் வந்து கேட்டு போகுது, இவங்க சிக்கனது தெரிஞ்சு போச்சுங்க. சரி சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தாக்கா சொல்லி போட்டாங்க. அப்போ வண்டி கொண்டு போய் நான் ஃபைனான்ஸ் கொண்டு போய் 2 டிவி தான் கட்ட வேண்டியது இருக்குதுங்க. காருக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி சீஸ் பண்ணி தான் வச்சுக்க அப்படின்னு போட்டு உடனே அப்படியே விட்டாச்சு. விட்டு கிளம்பிட்டீங்க. ஆமா, அதான் ராஜேந்திரன் சொல்லி போட்டானே, போறான்னு சொல்லிட்டானே, காலி பண்ண கடத்த போனா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் கழிச்சுங்க வந்தீங்க? 1 மாசம் இருக்குங்க. மீண்டும் ஊருக்கு வரீங்க? ஆமாங்க.
வரும்போது இங்கே தேடிட்டு தான் இருப்பாங்க. டெய்லி விசாரிச்சு தான் இருக்கிறாங்க, கேட்டுருக்காங்க. அப்புறம் நானே நேரடியாக போனேங்க, கேம்ப் போனேன். முசைன் சார் பாடுறீங்க. ஆமாங்க. உசைன் சார் விட்டு வேற பக்கம் போயிருந்தா அது சீன் வேற. இதுல என்ன தெரியுங்களா, அந்த சமயத்துல சதாசிவம் கமிட்டி வந்து புளியங்கோம்பில என்கொயரி கூட்டு. அதனால யாரையுமே எதுவும் இல்லை, அடிக்கிறது உதைக்கிறது. ஒரு அடியும் கூட வாங்கலைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? போலீஸ் கஸ்டடிக்கு போய் இந்த மாதிரி யாரும் நம்ப மாட்டாங்க. இல்லைங்க. ஆனா அதுதான் உண்மை. சதாசிவா கமிஷன் போட்டிருக்குது, அங்க வந்து தீவிரமா விசாரணை நடந்திருக்குது புளியங்கோம்பில். அதனால இவங்க ரொம்ப சைலண்டா இது பண்ணி சீக்கிரம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. கொண்டு போய் 26, 28 ரிமாண்ட் பண்றாங்க. அதுக்கு முந்தின நாள் மட்டும்தான் என்னை கூப்பிட்டு போய் கேம்ப்ல ஒரு நைட் வச்சிருந்து மறுச்சனிக்கு ஃபாரஸ்ட் போட்டோம். ஏன்னா ப்ராப்பர்ட்டி ஃபாரஸ்டோடது. அதனால இது பண்ணி யாருங்க, சிதம்பரனோட பையன் சண்முகம், அவர் தான் சார்ஜ் ஷீட் போடுறாரு. சிதம்பரம் இங்க வண்டலூர்ல இருக்கிற அப்படிங்க இது பண்ணிட்டு இருக்கு. அப்படி அவர் தான் சார்ஜ் ஷீட் போட்டு இது பண்றாரு. அப்புறம் பாலசுப்ரமணியமா இன்னொருத்தர் யாரும் ரேஞ்சர், பாலசுப்ரமணியம் தான் இருக்கு. அப்படி அவங்க ரேஞ்சர். அப்புறம் கௌசல் டிஎஃப்ஓ, கேசப்ப உங்க ஊருக்காரர் தான், ஆத்தூருக்காரர் தான் கௌசல். போட்டு பண்றாங்க. அதோட ரிமாண்டு நாங்க 60 நாள்ல வெளியே வந்துட்டோம். பெயில் எடுத்து நாங்க வெளியே வந்த பின்னாடி தான் ராஜ்குமார் கிட்ட அப்பவே பிளான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னாருன்னு சொல்லல, ஆனா சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம எங்கிட்ட சொன்னா அப்படி ஒரு முக்கியமான புள்ளிங்கிறது தெரியும், பெரிய இதுக்காக டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்ப வந்து மாறன் குரூப் எல்லாம் இருக்குங்க, அப்போ எல்லாமே இருக்குங்க. அப்ப நான் அந்த மணிகண்டன், அந்த ஹைட்டா இருப்பாருங்களா, புதுக்கோட்டை மணிகண்டன் நல்ல சவுட்டா இருப்பா. அப்படி வர்றாங்க. அன்னைக்கு சரியான முகூர்த்த நாள். பார்சல் கொண்டு வர்றாங்க அங்கிருந்து. என்னமோ பார்சல் ஏதாவது கல்யாண கிஃப்டாக இருக்குது அப்படின்னு TS50. அப்போ TS50 தாங்க மெயின். அதில் கூட்டிகிட்டு வந்து இங்கே பார்த்தா ஒரு டபுள் பேரில்